ஐ ஓனர்லன்னு கவே ஓனர் ஓனர் வணக்கங்க ஓனர். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க ஓனர்? என்னது என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? பேதி இருப்பா, இத்தனை நாள் ஒன்னாதானே ஊர்ல சுத்தி இருக்கு. அதுக்குள்ள என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. ஓனர் அந்த ஊர்ல பார்த்தேன், ஆனா இங்க உங்க முத்தத்துல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆமா, என்ன திடீர்னு தெருவுக்கு வந்துட்டியே? சை, உனக்குலாம் நல்ல வார்த்தையை பேச தெரியாதோ? என் வீட்டுக்கு வெளியே வந்து நிக்க, இதுக்கு தெருவுக்கு வந்துட்டியான்னு கேட்க. இல்ல ஓனர், காலையில வெளியே வந்து நிக்கிறீங்களா, இப்பெல்லாம் வந்து நிக்க மாட்டீங்களா, அதான் கேட்டேன். அதுக்கு தெருவுக்கு வந்துட்டியல என்ன கேப்பியோ? என் பிள்ளைகளை கூட்டிட்டு என் தம்பி பள்ளியத்துக்கு போறான், நான் அனுப்பி விட்டுட்டு நின்று பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. சரிங்க ஓனர், இருந்துட்டு போட்டோம். அப்புறம் ஓனர், இந்த மாசம் மட்டும் வாடகை விட்டு கொடுத்துருங்க. வாடகை கேட்டு வீட்டுக்கு வராங்க ஓனர். ஏன் எதுக்கு விட்டு கொடுக்கணும் உனக்கு? அது வந்து ஓனர், டூருக்குலாம் போயிட்டு வந்தோம்ல, ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அதனால வாடகை இந்த மாசம் தந்துக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் அடுத்த மாசம் தாரேன் ஓனர். நீ டூருக்கு வரக்கு நான் வாடகை விட்டு கொடுக்கணுமா? இங்க பார், யாருக்கும் வாடகை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. மாசம் பிறந்து 15 நாள் மேல ஆயாச்சு, வாடகை தந்தே ஆகணும். நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, போ வீட்டுக்கு, நான் வாரேன். சரி, என் வாய் கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேனே. ஓனர், இந்த மாசம் வாடகை தர முடியாது ஓனர். மற்ற வீட்டுல எல்லாம் வாங்குங்க, என்னை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்களா? ஆமா, உனக்கு ரொம்ப கஷ்டம். உன் புருஷன் வேலைக்கே போல, கஞ்சிக்கலாம கிடக்கா. ஒரு மாசம் விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு நான் சொல்லியதை கேட்டுக்க. முதல்ல உன் வீட்டுக்கு தான் வருவேன். ஒழுங்கா வாடகை எடுத்து வை. ஓனர் சொன்ன கேளுங்க ஓனர், நானே வீட்டுக்கு சாமான் வாங்கி போடுறதுக்கு ரூபா இல்லாம கிடக்கேன். வியாபாரம் வேற போடலையா? வியாபாரம் போட்டாதான் ரூபா. உங்களுக்கு வாடகை பணத்தை அடுத்த மாசம் சேர்த்து தரேன் ஓனர். இந்த கதையெல்லாம் பஞ்சபாட்டுல ஏட்ட பாடாத. சாயங்காலம் வருவேன், ரூபாய் எடுத்து வை. வானரி, நீயா? நீ எங்க இருந்து எப்படிங்க வந்த? அதானே, நான் வர மாட்டேன்னு நினைச்சிட்டு தான விட்டுட்டு வந்தியே. ஆமா, நீ நாய்க்குட்டி, நீங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அங்க வந்து தொலைச்சிட்டு வந்துட்டேன். பேதி இருப்பா மீன்காரி, உன் செய்கை சரியில்லை, அங்கதான் கிடப்பான்னு நினைச்சேன். ஆமா, அந்த ஹோட்டல்காரன் ஒண்ணு எப்படி விட்டான்? நீனும் மோள தெரியாம ஓடி வந்துட்டீங்களோ? நாங்க எதுக்கு ஓடி வர போறோம்? நாங்க நீதி நியாயம் நேர்மையோட நடக்கிறவிய. யாரு நீ? நீதி நியாயம் நேர்மையோட நடப்பா? இதெல்லாம் சிலேட்டு தரேன், அதுல எழுதி தர முடியுமா உனக்கு? அது கூட உன்னால முடியாது. நீலாம் நீதி நியாயம் நேர்மையை பத்தி பேசக்கு வந்துட்டா. வானரி, 1000 கைகள் மறைத்தாலும் அந்த ஆதவன் மறைவதில்லை. ஆதவனா? யாரவே? வானரி, ஆதவன் தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே அவன் எனக்கு யாரு? உன் புருஷனா? வானரி, என் புருஷன் உங்களுக்கு மாமா மர. வானரி, இப்படி அவன் இவன் எல்லாம் பேசாதங்க. அப்போ அங்கள 1000 கை மறைச்சாலும் அவர் மறைஞ்சிட மாட்டாரு அப்படின்னு சொல்ல வரியா? அஞ்சல பேரு ஆதவன் இல்ல வானரி. வேற யாரு? சினிமா நடிகரா? என்னது சினிமா நடிகரா? ஓனர், சினிமா நடிகர் ஆதவன் கிடையாது, மாதவன். ரொம்ப அவசியம் இந்த விளக்கம். அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த மீன்காரி தான் வந்த நேரத்துல இருந்து பேதட்டிட்டு இருக்கா. நீனுமா? ஏ மீன்காரி, ஆதவன் யாரு? வீட்ல யாரையா புதுசா உள்வாடகைக்கு விட்டுருக்கியா? வானரி, ஆதவன்ங்கிறது மனுஷன் கிடையாது வானரி. அப்போ நாய் பூனை நீ எதை வளர்த்துட்டு இருக்கியா? ஆதவன் வளர்க்கறது இல்ல வானரி, வானத்துல இருக்குது. வானத்திலயா? ஏரோப்ளேனா? இல்ல வானரி. அப்படினா நிலாவா? அதுவும் இல்ல வானரி, சூரியன். சே, சூரியனை சூரியன் சொல்ல வேண்டியதான பேதி இருப்பா. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? 1000 கை மறைச்சாலும் ஆதவன் மறைவதில்லைங்க. ஓட்டனை இதுல கேட்டனும். இப்ப எதுக்கு இப்படி டைலாக் கூட்டிட்டு இருந்தா? என்னதான் நீங்க என்னைய அழிக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது வானரி. நான் சூரியன் மாதிரி மீண்டும் மீண்டும் உதிப்பேன். அப்படியா? இப்படியே பேசிட்டு இரு, மீண்டும் மீண்டும் காலுக்குள்ள போட்டு மிதிப்பேன். நீ அந்த சூரியனை ஒண்ணா மீன்காரி? உன்னை மறைக்க 1000 கை தேவைப்படுது. என் சுண்டு வரல போதும் உன்னை மறைக்க. ஓனர், அந்த சுண்டு வரல எங்க இருக்கு காட்டுங்க. ஓனர், நான் சுண்டு வரல பார்த்ததே இல்ல, காட்டுங்க ஓனர். உதவ கையில இருக்க உதவி எடுத்து வச்சு பாரு. என் கையில இருக்க சுண்டு வரல நான் பாத்திருக்கேன் ஓனர், உங்க கையில பார்த்தது இல்லல. முள்ளு கரண்டியே பாத்திருக்கேன், விரல பார்த்தது இல்லையே. வாய் மூடிட்டு நிக்கல, முள்ளு கரண்டியால குத்தி போடுவேன் சொல்லிட்டேன். ஏ மீன்காரி, நீ எப்படி அங்க இருந்து தப்பிச்சு வந்த? அதான் வானரி, 1000 கைகள் மறைத்தாலும் அப்படியே தூக்கி போட்டு மிதித்தாலும் பேதி இருப்பா மீன்காரி. கேட்டுட்டே இருக்க, 1000 கை 1000 கைன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கா. அவன் எப்படி வந்தான்னு கேட்கல சொல்லு. ஏன் மாவனுக்கு போன் அடிச்சு பணத்தை போட்டு விட சொன்னேன். அவன் போட்டு விட்டா நாங்க பணத்தை கேட்டிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருந்துட்டோம். அப்போ பணத்தை வச்சுட்டு தான் நான் போடுவேன்னு எதிர்பார்த்து இருந்திருக்கா. வானரி,
இல்லன்னு வச்சுக்க 3 முடிய கட்டு பண்ணி எறிஞ்சு போடுவேன். வானரே, இப்பதான் சாமி பிள்ளைட்ட போய் கேட்டுட்டு வரேன். எல்லாரும் தங்கி இருந்தது தானே, நீங்களும் கொஞ்சம் ரூபாய் தாங்கன்னு கேட்டேன். ஒரு வாரத்துல தந்துறியேன்னு சொல்லியிருக்கா. செல்லம்மா வீட்டுக்கு போன செல்லம்மா வீடு பூட்டி இருக்கு. அதான் கடையில இருப்பான்னு அவ கடைக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அது இது என்னகிட்ட ரூபாய் கேட்டுட்டு இருந்தா நான் எங்க போறது வானரே? அவியெல்லாம் தந்தாதான் உங்களுக்கு தாரத பத்தி நான் யோசிக்கவே முடியும். என் மாமி வேற 30,000க்கு கடனை வாங்கி வச்சிருக்கா, அதுவும் கந்து வட்டிக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க வானரே, ஒரு 4-5 மாசத்துல அடைச்சிரியே. 4-5 மாசத்துல உனக்கு டைம் கொடுக்க முடியாது மீன்காரி. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வருவேன். பணம் வரலன்னு வச்சுக்க சட்டி பணம் வெளியே பறந்துரும். வீட்டுல உங்க தங்கச்சி பிள்ளை இருக்கு வானரே. இருக்கட்டும், யாருன்னா எனக்கு என்ன? எனக்கு வர வேண்டியது வாடகை 5,000 ரூபாய் டூருக்கு போட்ட பணம். வரலன்னு வச்சுக்க வீட்டுல இருக்க முடியாது. பாத்திய குழந்தை பிள்ளை வானரே எப்படி பேசிட்டு வராவன்னு. இருக்கப்பட்டவிய தானே அவிய ஒரு 5,000 விட்டு கொடுத்தா என்ன? ஒரு 2 மாசம் வாடகையை தான் விட்டு கொடுத்தா என்ன? அவிய தங்கச்சி வீட்டுல இருக்கான்னு சொல்லி அப்ப எனக்கு வாடகை தந்துருன்னு சொல்லிட்டு போறாவ. இப்படி சொன்னா நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லு. மீன்காரக்கா, நான் 1 மாசம் கழிச்சு வாடகை தரேன்னு சொன்னேன். என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போறவ. இன்னைக்கு சாயங்காலம் வருவேன், ரூபாய் எடுத்து வைன்னு சொல்லிட்டு போறவ மீன்காரக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல என்ன செய்யன்ட்டு நானே முடிச்சிட்டு தான் இருக்கேன். வாடகை மட்டும் கேட்டா பரவாயில்ல, இந்த 5,000 எல்லாம் கேட்காவே. என் மாவன்ட்ட போய் கேட்டா அவ்வளவுதான். ஏற்கனவே 30,000 கடன் ஆயிட்டுன்னு புலம்பிட்டு இருக்கான். இப்ப இந்த 5,000 நான் எப்படி கொடுக்க போறேன்னு தெரியலையே. சாமி பிள்ளை வேற அடுத்த வாரம் தான் தாரேன்னு சொல்லியிருக்கா. செல்லம்மாட்ட போய் கேட்டு பார்த்துட்டு வரேன் குழந்தை பிள்ளை. சரி மீன்காரக்கா, போங்க. நான் இப்படி வாடகை கொடுக்குறது வியாபாரம் போட்டா தானே முடியும். சீக்கிரமா வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். வாங்கம்மா வாங்க. சமோசாமா சமோசா, ஆனியன் சமோசாமா ஆனியன் சமோசா, உருளைக்கிழங்கு சமோசாமா உருளைக்கிழங்கு சமோசா, சிக்கன் சமோசாமா சிக்கன் சமோசா. வாங்கம்மா வாங்க. நம்ம கிட்ட 5 ரூபாய் சமோசால இருந்து 15 ரூபாய் சமோசா வரைக்கும் இருக்கு. சமோசாமா சமோசா, ஆனியன் சமோசா, பொட்டேட்டோ சமோசா, சிக்கன் சமோசா. செல்லம்மா வாங்க மீன்காரக்கா வாங்க. சமோசா சாப்பிடுறீங்களா? ஆனியன் சமோசா வெறும் 5 ரூபாய் தான்க்கா. உருளைக்கிழங்கு சமோசா 10 ரூபாய், சிக்கன் சமோசா வெறும் 15 ரூபாய் தான். என்ன சமோசாக்கா சாப்பிடுறீங்க? நான் சமோசாலாம் சாப்பிட வரல செல்லம்மா. என்னது சமோசா சாப்பிட வரலையா? என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? உங்களுக்காக தானே ஊர்ல இருந்து வந்த உடனே எல்லாம் கடை போட ஆரம்பிச்சிட்டேன். வாங்கிட்டு போங்கக்கா, உங்க மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும்க்கா சிக்கன் சமோசா. அது இருக்கட்டும் செல்லம்மா, நம்ம டூர்ல ரூம் எடுத்து தங்கி இருந்தோம்ல. ஆமா, நீங்கலாம் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே. நான் ரூம காலி பண்ணிட்டு வரும்போது நீ அங்கேயே புடிச்சு வச்சுக்கிட்டாவே. என்னது புடிச்சு வச்சுக்கிட்டாவளா? எதுக்குக்கா? இது என்ன அநியாயமா இருக்கு? அந்த கொடுமை ஏன் கேட்க செல்லம்மா. நம்ம தங்கி இருந்த ரூமுக்கு மொத்தம் 30,000 ரூபாய் ஆச்சு. அந்த ரூபாயை தந்தாதான் போகணும்னு சொல்லிட்டாவே. நான் ஓனர் தந்துருவாவை நினைச்சிட்டு தைரியத்துல இருந்துட்டேன். அவிய ஒத்த பைசா கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டாவே. சேகர் தம்பி தாரேன்னு தான் சொல்லிச்சு. ஆனா சேகர் தம்பியும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தரேன்னு முடிச்சு இழுத்துட்டு போயிட்டாவே. நானும் என் மவளும் ரூபாய் இல்லாம இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஓஹோ, இதனாலதான் இந்த சாமியும் ஷில்பாவும் முதல்ல கிளம்புனாவளோ? அப்பவே நினைச்சு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு. கரெக்டா இருந்திருக்கே. நல்ல வேளை நம்மளும் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம். இல்லனா இவிய கூட சேர்ந்து நம்மளும் மாட்டியிருப்போம். ஜஸ்ட் மிஸ். செல்லம்மா என்ன யோசிச்சிட்டு இருக்கா? இல்லக்கா, நீங்க ஒத்தையில அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் என் மாவளையும் சேர்த்து பிடிச்சு வச்சுட்டாவே. ரூபா தந்தாதான் போனோம், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாவே செல்லம்மா. என்ன செய்யனே தெரியல. சாமிக்கு போன் அடிச்சா போன் ரீச்ல இல்ல. அதனால என் மாவனுக்கு போன் அடிச்சு சொன்னேன்னா அவன் தான் கந்து வெட்டிக்கு 30,000 வாங்கி போட்டு விட்டான். அப்படியேக்கா உங்க மகன் போட்டு விட்டானோ? ஆமா செல்லம்மா. நல்ல வேலைக்கா, தப்பிச்சு வந்துட்டியே. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா? இப்போதைக்கு எதுவும் அவளை தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா என் மகன் வட்டிக்கு வாங்கி 30,000 கொடுத்துருக்கான் செல்லம்மா. அது மட்டும் இல்ல, சேகர் நம்பி ஒரு 5,000 கெட்டிச்சு தெரியுமா? அதோட சேர்த்து 35,000 வருது. நம்ம எல்லாரும் தானே இந்த ரூம்ல தங்கி இருந்தோம். நாங்க ஒருத்தர் மட்டும் 35,000 கெட்டதுல என்ன நியாயம் இருக்கு நீயே சொல்லு. அதனால இப்ப என்ன சொல்ல வரியே? யாரெல்லாம் இந்த ரூம்ல தங்கி இருந்தீங்களோ ஒரு ஆளா 5,000 கணக்கு பண்ணி
வித்தாதான் எனக்கே ரூபா கிடைக்கும்க்கா. இது என்ன சொல்ல வரா? வித்த வரவாத ரூபா தருவியா? இல்லக்கா, வித்த வரவும் தர முடியாது. வேற எப்பதான் தருவா? ஷில்பாவும் சாமியும் எப்ப தரேன்னு சொன்னாவக்கா. அவியே வர திங்கக்கிழமை தாரேன்னு சொல்லியிருக்காவ. தாரலனா வீடு வந்து பொருளை தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பா தந்துருவேன்னு சொல்லிட்டாவ. அப்படியா? அப்ப நானும் திங்கக்கிழமையே தந்துருவேன்க்கா. ஏன் செல்லம்மா, இது வியாபாரம் முடிஞ்ச பிறகுதான் கையில ரூபா வந்துருவாள், அப்ப தாயா? இல்லக்கா, வியாபாரம் முடிஞ்சாலும் கைக்கு ரூபா வராது. ஏகப்பட்ட செலவு வேற இருக்கு. வீட்டுல அரிசி பருப்பு ஒண்ணுமே இல்லக்கா. அதெல்லாம் வாங்கி போடணும். நானும் ஷில்பா சொன்ன மாதிரியே திங்கக்கிழமையே தந்துறேன். சரி செல்லம்மா, 10,000 எப்படியாவது தந்துரு. இல்லைன்னு வச்சுக்க, திங்கக்கிழமை நான் வீட்டுக்கு வந்து பொருளை தூக்கிட்டு போயிருவேன். என்னக்கா இப்படி பேசுறிய? வேற நான் என்ன செய்ய? என் மாமன் வட்டிக்கு வாங்கியிருக்கான். மாசம் மாசம் வட்டி கேட்ட முடியுமா? எல்லாரும் தானே அங்க ரூம் எடுத்து தங்கி இருந்தோம், டூர் சுத்தணும். அதனால நீங்களும் தாரதான் நியாயம். எப்படியே சீக்கிரம் தர பாருங்க, நான் மொட்டை நின்று போய் கேட்க போறேன். சரிக்கா, போய் கேளுங்க. என்னது இது, மீன் கறக்கா இப்படி சொல்லிட்டு போறாவ? பணத்தை தரலன்னா பொருளை தூக்கிடுவேன்னு சொல்லியாவ. திங்கக்கிழமைக்குள்ள எப்படி 10,000 கொடுக்க முடியும்? கண்டிப்பா ஷில்பாவும் சாமியும் 10,000 கொடுக்க மாட்டாவ. வேற ஏதாவது ஐடியா யோசிச்சு வச்சிருப்பாளுவ. அவ என்ன செய்யறாவன்னு பார்த்து அதே மாதிரி நம்மளும் செஞ்சிடணும். 10,000 கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. வியாபாரத்தை முடிச்சிட்டு போய் ஷில்பாட்ட என்ன பண்ண போறான்னு கேட்போம். அவ என்ன செய்யறாளோ அதே மாதிரி நம்மளும் செஞ்சிருவோம். தங்கச்சிமா, மாமா வா, உள்ள வா. உள்ள வந்து அண்ணனோட வசந்த மாளிகையை பாருமா. என்ன அதெல்லாம் பேரவு பார்த்துக்கிடலாம். தூரில இருந்து இப்படி சொல்லாம கொள்ளாம ஆடி வந்துட்டீங்களே. தங்கச்சி, போகும்போது தான் நீ டிக்கெட் காசு போட்டு கூட்டிட்டு போனேன். வரதுக்கு உங்ககிட்டயே காசு இல்லைன்னு எனக்கு தெரியுமா? அதான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு அண்ணனை கிளம்பி வந்துட்டேன். தப்பா நினைச்சுக்கிட்டாதம்மா தங்கச்சி. ராத்திரி நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? அதான் கௌதம்கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஏமா அண்ணே சொல்லாம வந்துட்டேன்னு வருத்தம்
நீ கவலைப்படாத தங்கச்சி, உனக்கு அண்ணன் நான்